ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமேன். எத்தனை பேர் இந்த வசனத்தின்படி உங்களை நீங்கள் அறிக்கை பண்ண விரும்புகிறீர்கள்? நானும் என் குடும்பமும் ஆண்டவருக்கு அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறோம். ஆமேன். 2 விதமான காரியத்தை இந்த வார்த்தையிலே நாம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒன்று அடையாளம், இன்னொன்று அற்புதம். 2 செய்தியாக நான் உங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவாராக, அதில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்துவாராக, தீர்க்க தரிசனமான காரியங்களை நமக்கு சொல்வாராக. நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பம் முழுவதும் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருக்கு அடையாளமாக இருக்க வேண்டும், அற்புதமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஒரு அடையாளப்படுத்தப்படுகிற குடும்பமாக இருக்க வேண்டும். ஏதோ இருக்கிற எல்லா குடும்பத்து மாதிரி நம்ம குடும்பம் இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பம் அநேக குடும்பங்களுக்கு முன்பு அடையாளமாக இருக்க வேண்டும். அது அநேகர் பார்வைக்கு நம்முடைய குடும்பத்தை பார்த்து அவர்கள் ஒரு முன்மாதிரியாக, ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அடையாளம் நடத்தப்படுவதற்கு அங்கே ஒரு அற்புதமும் நடத்தப்பட வேண்டும் என்பதனால் கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அற்புதம், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நடக்க வேண்டிய அற்புதம், நம்முடைய குடும்பத்தின் மூலமாக செய்யப்பட வேண்டிய அற்புதங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தைகளின் மூலம் உணர்த்துவாராக. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வீட்டிலே அற்புதம் நடக்க வேண்டும். எத்தனை பேர் வீட்டில் அற்புதம் நடந்திருக்குது? ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே தினமும் என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். ஏன் அற்புதம் நடக்கணும் அப்படின்னா, அந்த அற்புதத்தின் மூலம்தான் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு அடையாளமே என்னதுதான்? அற்புதம். அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்குள் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ அற்புதத்தை எப்படி யோசிப்பது என்றால், நான் யோசித்திருக்கிற காரியம், என் முயற்சி, என்னுடைய செயலின் மூலமாய் நடைபெறாத ஒன்று என் மூலமாகவே நடத்தி செயல்படுத்துவதுதான் அற்புதம். என் மூலமாக முடியல, நான் முயற்சித்து பார்த்தேன், என்னால் அது முடியவில்லை, நான் சோர்ந்து போய் தோற்று போய் எப்படி செய்வேனோ என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது ஒரு வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டுகிறார். அதுதான் அற்புதம். ஆமேன். ஒரு இடத்துல நான் தோற்று போய் நிற்கும் பொழுது அந்த இடத்துல எனக்கு ஒரு வெற்றியை அந்த இடத்துல கர்த்தர் கொடுத்து, நான் ஒரு வெறுமையாக இருந்த பொழுது, ஒரு இல்லாமையில் இருக்கிற இடத்துல, அந்த இல்லாமையான இடத்துல கர்த்தர் ஒரு நிறைவை கொடுத்து என்னை பலப்படுத்துகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அது அற்புதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எப்படி அற்புதமாய் நடத்தி இருக்கிறார் என்றால், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஆமேன். இப்போ நானும் ஆண்டவரிடத்தில் 2 விதத்தில் சொல்ல வேண்டும். ஒன்று என்னுடைய சொந்த குடும்பம், இன்னொன்று சபையாகிய இதுவும் ஒரு குடும்பமாக இருக்கிறபடினாலே நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாச பிள்ளைகளும் என்று கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். ஆமேன். அப்போ நம்ம எல்லாருடைய குடும்பங்களும் அற்புதத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். ஒரு அற்புதம் நடைபெறாமல் இருக்கும் என்றால் அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போ நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அற்புதம் நடந்திருக்கிறதா? அப்போ இந்த அற்புதம் நடப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? அப்போ என் வேலை என்னன்னா, இந்த அடையாளமும் அற்புதமும் நம் மூலமாய் பிரசித்தப்பட வேண்டும். தானியேல் 4:2 அதைத்தான் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. தானியேல் சொல்லுகிறார், அதை பிரசித்தப்படுத்துவது எனக்கு அது நன்மையாய் கண்டது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய அற்புதம், அடையாளம் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறையாக நிற்கும். அப்போ ஆண்டவருடைய இந்த ஆளுகை, இந்த அற்புதம், இந்த அடையாளம் இதெல்லாம் நம்முடைய குடும்பத்திற்கு அவசியம். இப்போ ஆண்டவர் இன்றைக்கு அந்த அற்புதத்தை எப்படி செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த அற்புதம் எந்த அளவு நடந்து கொண்டிருக்கிறது. நானும் என் பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பம்.
அப்போ என் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவருடைய அற்புதம் நடக்குதா? அப்போ என் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவருடைய அற்புதம் நடக்கணும்னா அங்கே ஆண்டவருடைய காரியம் அங்கே என்ன இருக்கிறது? அதற்கு அடையாளம் என்ன? குடும்ப ஜெபம் இருக்கிறதா? எல்லா குடும்பத்துக்குள்ளும் என்ன இருக்கணும்? குடும்ப ஜெபம் இருக்கணும். குடும்ப ஜெபம் யார் செய்வது? அதெல்லாம் என் கணவர் செய்வார், அதெல்லாம் என் மனைவி செய்வார். அப்படி அல்ல. இங்கே நம்ம நிறைய நேரம் தோற்று போகிறது அங்கே தான். நம்ம நிறைய நேரம் அற்புதம் நடக்க விடாமல் தடுக்கிறதே அங்கே தான். ஏன் அப்படின்னா நிறைய நேரம் ஒரு விஷயத்தை புரிங்க, யாருக்கு முடியுதோ உடனே செய்யணும். என்ன கேட்டால் பிள்ளைகள் கூட சாயந்தரம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு, ஆலன் உடனே பாட்டு புக்கை திறந்து உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடணும். உடனே பாட்டு ஆரம்பிச்சிடணும். உடனே அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் உடனே என்ன பண்ணிடுவாங்க? உட்காந்துருவாங்க. அப்பா உடனே உட்காரணும். இல்லை மனைவி ஆரம்பிக்கணும், இல்லை கணவன் ஆரம்பிக்கணும். யாராவது ஒருத்தர் ஆரம்பித்து அங்கே ஒரு ஜெபம் நடக்கணும். எதுக்கு ஜெபம் நடக்கணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கணும்னா அங்கே என்ன நடக்கணும்? ஒரு குடும்ப ஜெபம் நடக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை. காரணம் என்னென்னா அது இல்லாதனால. வேறு ஐக்கியம்லாம் நிறையா இருக்குது. ஆளாளுக்கு ஒவ்வொரு ஃபோனில் உட்காந்துருந்தால் எப்படி குடும்ப ஜெபம் நடக்கும்? நம்ம எல்லாம் பிரிந்திருக்கத்தக்க அளவுக்கு இருக்கும்போது குடும்ப ஜெபம் நடக்காது. நீங்கள் கூடி ஜெபம் பண்ண உட்காரும்போது, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளோடு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் யாராவது ஒருத்தர் உடனே அதை என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். குடும்ப ஜெபம் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது கர்த்தருடைய அற்புதம் அங்கே என்ன செய்யும்? நடக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நான் இல்லாமல் அவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? நாமும் அவரும் இணையும் போது தான் என்ன நடக்கும்? அற்புதமே நடக்கும். சில நேரத்தில் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கும் அற்புதம் நடக்கிறது, நம்மை சுகமாக்குவதற்கும் அற்புதம் நடக்கிறது, நமக்கு ஒரு விடுதலை தருவதற்கு அற்புதம் நடக்கிறது. கர்த்தருடைய அற்புதம் நம்ம வீட்டில் உண்டாயிருக்கணும். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். ஏசாயா சொல்லும் பொழுது, நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்கள் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். அப்போ கர்த்தராலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதமாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் அற்புதம் பெறுவது மாத்திரமல்ல, பிறருக்கு அற்புதத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்மளை அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறாருனாலே நம்ம குடும்பத்துக்குள்ளே அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கணும். சில குடும்பத்துக்குள்ளே அற்புதம் நடக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் கவனிக்கணும். ஏன் என் வீட்டுக்குள்ளே அற்புதமே நடக்கலை? ஏன் என் குடும்பத்துக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்க மாட்டுது? அற்புதம் என்ன? மனைவியுடைய ஜெபம் என்ன நடக்குதுன்னு, ஆண்டவரே என் கணவர் நான் சொல்கிறபடியெல்லாம் மட்டும் கேட்டு இருப்பாராக. அப்படி வந்துட்டாருன்னா அது உங்களுக்கு என்னது? அற்புதம். மனைவியுடைய ஜெபம் அப்படி. கணவனுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே என் மனைவி நான் என்ன பேசினாலும் எதிர்த்தே பேசக்கூடாது. ஆண்டவரே நான் என்ன பேசினாலும் என்ன செய்யக்கூடாது? எதிர்த்தே பேசக்கூடாது. சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொல்லணும். அது நடந்துருச்சுன்னா கணவனுக்கு சந்தோஷம். ஆஹா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துருச்சு. பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ அப்பா எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மாவும் எதையாவது சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதையாவது ஒன்றை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே சொல்லாமல் இருந்தா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் ஜெபம் பண்ணும் போது ஒன்றுமே சொல்லலைன்னா அதுகளுக்கு அது என்னது? அற்புதம். இப்படி நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் எதை எதிர்பார்த்தா இருக்கோம்? அது அற்புதம் தான் தெரியாமல் எதிர்பார்ப்புலே இருக்கும். இன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ண போகிறீங்க. இன்னையிலிருந்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க. கணவன் மனைவியோ பிள்ளைகளோ நீங்கள் வம்பு பண்ணி பிரச்சனை பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அல்லது வாக்குவாதம் பண்ணி எதையுமே சரி பண்ண முடியாது. எதையுமே என்ன செய்ய முடியாது? சரி பண்ண முடியாது. யாராலும் சரி பண்ண முடியாது. கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் மருமக பிரச்சனை, அப்பா மகன் பிரச்சனை, அப்புறம் சொந்தக்காரங்க பிரச்சனை, இதெல்லாம் உங்களால் என்ன செய்ய முடியாது? சரி பண்ணவே முடியாது. இதுக்கு ஒரே ஒரு காரியம், அற்புதம் ஆண்டவர் தான் செய்யணும். யார் வாயை மூடணும், யார் வாயை திறக்கணும், யார் வாயை கொஞ்சமாக மூடணும் திறக்கணும், இதெல்லாம் யார் தான் செய்யணும்? ஆண்டவர் தான் செய்யணும். அப்போ நல்லா கவனிங்க. அதைத்தான் அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் கர்த்தருடைய பார்வையில் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறோம். நம்ம குடும்பமெல்லாம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இல்லைன்னா கர்த்தர் இன்றைக்கு அதை செய்வதற்கு உதவி செய்வாராக. உங்கள் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் யாரெல்லாம் இருக்கார்கள் என்பதல்ல, இருக்கிறவங்க கர்த்தருடைய அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்வோம். அதை செய்வதற்கு நான் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய அற்புதத்தை கொண்டு வர விரும்புகிறேன். அதைத்தான் அங்கே தானியேல் சொல்லுகிறார். நான் தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு எப்படி இருந்தது? நன்மையாக இருந்தது. அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாக இருக்கிறது. அப்போ என்னுடைய எல்லையிலே எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதற்கு நான் எந்த அளவு முயற்சிக்கிறேன்? என் ஆண்டவருடைய அற்புதம் எனக்கு நடக்கணும். நம்ம தோற்று போய் ஒதுங்கி போவதல்ல.
எங்கெல்லாம் நம்ம தலைக்குனிவாகிறோமோ வேதம் சொல்லுகிறது அங்கெல்லாம் கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். ஆமென். எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறோமோ அங்கே கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். எங்கெல்லாம் நம்மை அவர்கள் புறம்பே தள்ளுகிறார்களோ, ஆகாது என்று சொல்லுகிறார்களோ, அங்கே வேதம் சொல்லுகிறது உங்களை ஆகாது என்று தள்ளின இடத்திலே கர்த்தர் மூளைக்கல்லாய் மாற்ற விரும்புகிறார். அப்போ ஆண்டவருடைய யோசனை பெரியதாக இருக்கிறது, நம்முடைய யோசனை சிறியதாக இருக்குது. நம்முடைய யோசனை ரொம்ப சின்னது. நம்முடைய யோசனையினுடைய அளவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக பேசி பார்த்தாக்கா ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் நீளம் தான் இருக்கும். நம்ம யோசனை ஒரு விஷயத்தை யோசித்ததெல்லாம் சொன்னால் அதிகபட்சம் எவ்வளோ நேரத்தில் சொல்லிடலாம்? ஒரு மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிடலாம் நம்முடைய யோசனை அத்தனையும். ஆனால் ஆண்டவருடைய யோசனை அளவிட முடியாதது. நம்மை குறித்து அவருடைய திட்டம் எல்லை இல்லாதது. அவர் எந்த எல்லைக்கு அதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நான் அதை அனுமதிக்கத்தக்க ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே ஒரு அற்புதம் செய்யும். அப்போ தினமும் நான் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து என் குடும்பம் உட்கார்ந்துருக்கும் போது என்ன நடக்கிறது? அங்கே எனக்கு அற்புதம் செய்கிற தேவன் அங்கே வருகிறபடினால் உடனே அனுதினமும் அற்புதம் செய்கிறார். நாம் சில நேரத்தில் ஒரு அவிசுவாசத்தில் இருந்தாலும் அற்புதம் நடக்க முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. என்ன அங்கே அநேக அற்புதங்களை ஏன் செய்ய முடியல என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அங்கே போய் ஊழியம் செய்ய போகும்போது அங்கு இருந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், ஓ இவர் இயேசுவா, இவர் யாரு? இவர் யோசேப்பின் குமாரன் தானே, இவர் தச்சன் குமாரன் தானே, நம்ம மரியாளுடைய மகன் தானே, அவங்க கூட பிறந்த 4 பேர் நமக்கு தெரியுமே. ஆனால் இவர் தெய்வீக வார்த்தையை சொல்லுகிறார், தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்கிறார், இவர் தேவன் என்று சொல்வது போல சொல்லுகிறாரே, இன்னார் கூட பிறந்தவங்க தானே, இந்த அம்மாட்ட பிறந்தவங்க தானே என்று அங்கே சொல்லி இடரல் அடைந்து அவர்களுடைய அந்த செய்கையின் நிமித்தம் அங்கே என்ன நடக்கலையாம்? அற்புதமே நடக்கலையாம். அப்போ நம்ம வீட்டுக்கு வர்ற அற்புதத்தை நம்மளே என்ன செய்ய முடியுது? கேன்சல் பண்ண முடியுது. காரணம் நம்முடைய தவறான புரிதல், தவறான நோக்கம். அப்போ நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நாமே பேசி செயல்படுத்தி நம்மளே என்ன பண்ணி விட்டுறோம்? கெடுத்து விட்டுறோம். அப்போ நான் ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெறுகிற அந்த அற்புதத்தை பெறுவதற்கு, எந்த தடை இல்லாமல் பெறுவதற்கு நான் என்ன செய்கிறேன்? அப்போ நம்ம எல்லாருமே இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யணும். ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை குறித்து நம்ம நிதானிக்கணும், கவனிக்கணும். ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார். உலகத்திலேயும் மற்ற அற்புதங்களும் நடக்குது. மற்ற இடங்களிலே, தெய்வங்களிலே, மற்ற வழிபாட்டு ஸ்தலங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடக்கலைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அற்புதங்களுக்கும் தேவன் செய்கிற அற்புதத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் பெரியதாய் உண்டு, அதிகம் உண்டு. ஏனென்றால் தேவன் செய்கிற அற்புதம் எப்பொழுதுமே அடுத்தடுத்து அவரை நோக்கி கடந்து செல்லும். ஆண்டவர் செய்கிற அற்புதத்தெல்லாம் கவனிச்சிங்கன்னா வசனத்தை உறுதிப்படுத்த, அவர் செய்கிற அற்புதத்தை கவனித்து பாருங்கள், அவர் பக்கம் கொண்டு வர அப்படி தான் இருக்கும். உலகத்தில் நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் நம்ம தேவைக்கு மட்டும்தான், அதுக்கு பிறகு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவன் செய்கிற அற்புதமானது விசேஷித்த விதமாய் நம்மை வழி நடத்தி செல்லுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அற்புதங்களை இன்றைக்கு உலகம் செய்து காண்பிக்கலாம். ஆனால் உலக அற்புதத்துக்கும் தேவனுடைய அற்புதத்துக்கும் நிறையா வித்தியாசங்கள் உண்டு. அதை உணர்வதுக்குத்தான் வேத வசனத்தில் நாம் அதிகமாய் தியானித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். அப்போ இந்த அற்புதத்தை ஆண்டவர் எனக்கு செய்வது எந்த விதத்தில் அவர் செய்கிறார், எப்படி செய்கிறார், ஏன் செய்கிறார் என்பதை கவனிக்கும் பொழுது, முதலாவதாக ஆண்டவர் செய்கிற அற்புதம் எதற்கு என்று சொன்னால், எனக்கு எதிராக இருக்கிற சத்துருவினுடைய தந்திரங்களை முறிப்பதற்கு. எதுக்குங்க? எனக்கு எதிராக இருக்கிற சத்ருவின் தந்திரங்களை, அல்லது சத்ருவிடம் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை காண்பிப்பதற்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிரூபிக்கிறார். ஆண்டவர் அங்கே நிரூபித்து காண்பிக்கிறார். நீங்களும் நானும் ஆகையினால தான் நான் சொன்னேன், குடும்ப ஜெபம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இந்த ரெண்டையும் கவனமாய் செய்தோம் என்றால், நீங்கள் வாசியுங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பு அங்கே எகிப்திற்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு, அவர்கள் அடிமைத்தனத்தினால் இருந்து அடிமைத்தனத்தில் என்ன செய்வதென்றே தெரியாமல் எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமையாக்கி அந்த அடிமைத்தனத்துக்குள் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நம்மை பல காரியங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, பல விஷயங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, பல ரீதியில் பிசாசின் தந்திரங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, நம்முடைய பாவங்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. உலகத்திலேயே மோசமான ட்ரக்ஸ் எது
அப்படின்னு சொன்னால் போதை வஸ்து போல, போதைக்கு அடிமையானது போல, போதை மருந்துகளை விட இப்பொழுது போதையாக இருப்பது என்னது என்று சொன்னால் இன்டர்நெட்டு தான் போதை. இன்டர்நெட்டு தான் பெரிய போதையாக இருக்குது. மொபைல் ஃபோனில் டேட்டா இல்லை, உங்களுக்கு இன்டர்நெட் இல்லைன்னா எத்தனை பேர் அமைதியாக இருப்பீங்க? எத்தனை பேர் அமைதியாக உட்காந்துருப்பீங்க? திடீரென்று ஒரு பிரச்சனை வரப்போகிறது. கொரோனா வந்த மாதிரி திடீர்னு ஒரு வாரத்துக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இன்டர்நெட்டும் வேலை செய்யாமல் போயிடும். அன்னைக்கு பாருங்கள், அவங்களுக்கு மண்டையெல்லாம் பிச்சு சண்டையெல்லாம் வந்து குழப்பமே வந்துடும். ஏன்னா இப்போதைக்கு நிறைய பேர் அமைதியாக்கி வச்சுருக்கிறது என்னது தான்? இன்டர்நெட்டு தான். டக்குன்னு நிறைய நேரம் பாருங்கள், பிள்ளைகளே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்குது. பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? உடனே டக்குன்னு ஒரு வீடியோ கேமை போட்டு அல்லது ஒரு யூடியூப்பில் ஒரு ஏதாவது ஒரு பொம்மை படத்தை போட்டு இந்தப்போ உட்காரு. என்ன பண்ணிட்டீங்க தெரியுங்களா? அதை போதையாக்கி தூக்கி ஓரமாக போட்டீங்க. போதை மருந்து மாதிரி ஒன்றை கொடுத்து தூக்கி ஓரமாக அது பாட்டுக்கு நிறைய தடவை ஹோட்டலுக்கு போகும்போது பார்த்துருக்குறேன். அப்பா அம்மாலாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைய பார்த்தா ஒரு ஓரமாக இப்படி உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும். என்னத்தை பார்த்துட்டு இருக்குன்னா வீடியோ. ஆனால் இவங்க நல்லா மட்டன் சிக்கன்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைய ஓரமாக எதுக்கு? அதுக்கு ஒரு போதையை கொடுத்து உட்கார வச்சாச்சு. அது அந்த போதையிலேயே அப்படியே உட்காந்துருக்கு. ட்ரக்ஸுக்கும் இன்டர்நெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கவனித்து பாருங்கள். உங்களையே நம்ம எல்லாம் ட்ரக்ஸு சாப்பிடல, ஆனால் அதை விட மோசமாக எது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு? இன்டர்நெட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். யூடியூப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ஃபேஸ்புக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் இதுக்கு அடிமையாக கிடக்கிறோம். ரொம்ப இந்த விதத்தில் அடிமையாக கிடந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி அடிமையாக இருக்கிற இடத்துல தான் நமக்கு என்ன நடக்கணும்? இப்போ அற்புதம் நடக்கணும். என்ன அற்புதம் நடக்கணும்? இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் சந்தோஷமாக இருப்பேன். எத்தனை பேர்? ஆமென். அதுக்கு தான் வேத வாசிப்பு ஜெபம் இருந்தால், அதெல்லாம் இல்லாட்டாலும் இதை செஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கலாம். வேதத்தில் போதையாக இருந்தால் கூட அது பெரிய ஆசீர்வாதம். எப்போ பார்த்தாலும் ஜெபம்னு போதையாக இருந்தால் கூட அதில் ஒரு மேன்மை உண்டு. நம்ம அதை ரெண்டை தவிர மற்ற எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் அப்படித்தான் நடத்தி செல்லுகிறது. ஒரு புதிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஃப்ரீ ஒய்ஃபை இப்போ சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் என்னதுங்க? ஃப்ரீ. யாரும் யாரோடையும் பேசாத, எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஃபோனை வச்சு ஓரமாக உட்காந்துக்கோ. எல்லாம் ஆளாளுக்கு தசை மாதிரி உட்காந்துக்க. ஒரே வீட்டுக்குள்ளே 10 பேர் இருந்தால் 10 பேரும் 10 ஃபோனில் ஆளாளுக்கு உட்காந்துருக்காங்க. எல்லாம் இப்போ என்னது நினைக்கிய? இது என்னது? அடிமைத்தனம். இது என்னதுங்க? அடிமைத்தனம். நீங்கள் வேதத்தை குறித்து நிறைய பேர் புரியாது. கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவானா? அடிமைப்படுத்துவானா. அவன் ஏதோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு என்னையை எப்படி அடிமைப்படுத்துவான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் அதுக்குரிய பேஸ் ஒர்க்கு தான் இது. அதுக்குரிய என்ன ஒர்க்கு? அடித்தளமான வேலை தான் இது. நீங்கள் இதை எப்படியே கவனிச்சிக்கிட்டே போனீங்கன்னா, உங்களை உதாரணத்துக்கு 10 நாள் சாப்பாடு இல்லாமல் போட்டுட்டு 14 நாள் சாப்பாடாக காட்டினா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? அவன் சொல்கிறான், இங்கே பாரு, உனக்கு தான் இந்த பிரியாணி, நீ சாப்பிடு. 10 நாள் சாப்பிடல, 11ஆவது நாள் காமிச்சிட்டு நீங்கள் சாப்பிட ஓடி வரும்போது, இங்கே பாரு, இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சேன்னா நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால், நம்மளை அறியாமலே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ என்ன சொல்கிறியோ நான் செய்கிறேன், நீ என்ன சொல்கிறியோ நான் செய்கிறேன். அதனுடைய ஒரு முன்னோட்டம் தான் இன்டர்நெட். அதனுடைய ஒரு விஷயந்தான் என்னதுன்னா இந்த டேட்டா பேஸ். இதெல்லாம் இல்லாமல் நம்மளை ஒரு மாதம் விட்டுட்டு அழுப்புவோம், இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு டிஸ்கனெக்ட் ஆகாத ஒரு வைஃபை தரேன் அப்படின்னா நான் சொல்கிறத கேட்குறியானா நம்ம எல்லோரும் என்ன செய்வோம்? இந்த மாதிரி உலகம் நம்மளை அடிமைப்படுத்துவதற்கு வேறு வேறு விதத்தில் வேறு வேறு காரியங்களில் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டே போகிறது. பாவத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. என்னென்ன விதத்திலெல்லாம் அடிமையாக்க முடியுமோ அடிமையாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் அடிமைப்படுத்தி இருக்கிற இடத்துல அங்கே ஒரு என்ன நடக்கணும்? ஒரு அற்புதம் நடக்கணும். என்ன அற்புதம்னா, அதை விட்டு வெளியே வரணும்னா ஆண்டவர் தான் உதவி செய்யணும். அல்லேலூயா. பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும். இது என்ன செய்கிறது? நல்லா கவனித்து பாருங்கள். இது நிறையா குடும்பத்துக்குள்ளே உறவையே பிரித்து வச்சுருக்கு. முந்தியெல்லாம் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் விளையாடுவாங்க, வெளியே பார்க்குக்கு போவாங்க, அங்கே எங்கே போவாங்க வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ எங்கேயுமே வாய்ப்பில்லை. காரணம் என்னதுன்னு நினைக்கிறீங்க? இதிலே திருப்தி ஆயாச்சு. அப்போ நான் உதாரணத்துக்கு தான் இதை சொல்லுகிறேன். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது. அதுபோல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவதற்கு ஆண்டவர் என்ன செய்தாராம் பாருங்க. 20ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் யாத்திராமம் 3:20, நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களினாலும் அதை வாதிப்பேன்.
அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு அற்புதம் என்ன செய்கிறது என்றால், என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை உணர்த்துகிறது. என்ன ஒருத்தன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான், அவனுக்கு நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. முதல் அற்புதம் எதற்கு என்றால், முதல் அற்புதம் என்னை எதிராளிகளுக்கு மத்தியிலே நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை நிரூபிக்க. முதல் அற்புதம் அதுதான். அப்போ உங்களுக்கு எதிராய் நிற்கிற எத்தனை பெரிய சக்தியாக இருந்தாலும் அதை முறியடிப்பதற்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி, பார்வோனின் இருதயத்தை என்ன செய்வேன்? கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். அவனுடைய இருதயத்தை கடினமாக்கி இன்னும் நிறையா செய்வேன், இன்னும் நிறையா செய்வேன், இன்னும் என்னென்ன முடியுமோ எல்லா அற்புதங்களையும் நான் செய்வேன். அந்த அற்புதங்கள் எல்லாம் எதற்கு என்று சொன்னால், உங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற பார்வோன் உங்களை விடுவிப்பதற்கு. அதனால தான் இன்று கண்ட எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். அப்போ அதுக்கு ஒரு அற்புதம் நடந்தால் தானே காண மாட்டோம். அற்புதத்துக்கே வழி கொடுக்கலன்னா, அற்புதம் நடக்கிறதுக்கே இடம் கொடுக்கலன்னா, இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச அற்புதம்லாம் தலைவலி சோமாச்சு, காய்ச்சல் சோமாச்சு, இடுப்பு வலி முதுகு வலியெல்லாம் சோமாச்சு, உச்சித்தலை வலி சோமாச்சு, அப்புறம் உள்ளங்கை அரிப்பு சோமாச்சு, கண்ணு வலி, கண்ணு, இதெல்லாம் இந்த அற்புதம்லாம் மேட்ரே இல்லை. இதை விட முக்கியமான அற்புதம் உங்களை அடிமைப்படுத்துகிற, வீழ்த்துகிற, உங்களுக்கு எதிராய் செயல்பட நினைக்கிற சத்ருவுக்கு முன்பு முதல்ல ஒரு பந்தி வருதா பாருங்கள். சத்ருவை கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய ஆசீர்வாதங்களை கவனித்து பாருங்கள். நமக்கு முடியுது, செய்ய முடியுது, செயல்படுத்த முடியுது, ஆனால் ரீச் பண்ண முடியல. இடையில ஏதோ குறுக்கீடு வருகிறது. என்ன குறுக்கீடு? கவனித்து பாருங்கள். பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட போய் கேளுங்க, குறுக்கீடை கவனித்து கேளுங்களேன். எவ்வளவு குறுக்கீடு இருக்கும் தெரியுமா? அதுக்கெல்லாம் அளவே இருக்காது. வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் வர்றதுக்கு முடியாத அளவுக்கு, ப்ரமோஷனுக்கு வர முடியாத அளவுக்கு என்ன இருக்குது? குறுக்கீடு அவ்வளோ இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் வருகிறது. அப்போ அந்த இடத்துலெல்லாம் நமக்கு வருகிற அந்த சத்ருவின் தன்மைகளை முறியடிக்கிறதுக்கு அங்கே ஒரு என்ன நடக்கணும்? ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் என்ன செய்யுமா பாருங்கள். அந்த அற்புதத்தின் பின்னணி என்ன செய்கிறது? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் அங்கே அடிமையாய் செங்கல் அறுத்து கொண்டு எகிப்தியன் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு அங்கே மோசே போய் பார்வோனிடத்தில் சொல்லுகிறார், நீ இந்த அடிமையாக இருக்கிற, செங்கல் அறுத்துக்கிட்டு இருக்கிற, நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ஜனமெல்லாம் என் தேவனுடையது, நீ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? விடுவிக்கணும், விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்வோன் சொல்லுகிறான், முடியாது. நீ சொல்லுகிற தேவன் யார் என்பதை எனக்கு நீ என்ன செய்? காண்பி. அதான் ஸ்டார்டிங். நீ காண்பின்னு சொன்ன உடனே 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. உங்கள் பட்சத்தில் ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடு சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாக மாறும். ஆமென். அங்கே உடனே அற்புதம் நடக்கும். அதிலே நீங்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். ஒரு அற்புதத்தில் பார்வோன் சரியாயிருவான்னா ஆக மாட்டான். அப்போது நமக்கு சில பிரச்சனை இன்னும் தீரலைன்னா ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு சில விஷயம் இன்னும் புரியலை, இன்னும் தீரலை, சில பிரச்சனையை உங்களால் தீர்த்து வைக்கவே முடியலன்னா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, அங்கே இன்னும் பெரிய அற்புதம் நடக்க வேண்டியிருக்கு. உங்கள் பிரச்சனை தீரலை அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த பிரச்சனையின் நடுவில் இன்னும் ஒரு அற்புதத்தை செய்யும். அது என்ன அற்புதம்? அதான் அற்புதம். அது எப்படி வரும்? உங்களுக்கு தடன்னு சொன்ன இடத்துல இருந்தே ஓகேன்னு சொல்லி வரும். உங்களை முடியாதுன்னு சொல்லியிருந்த இடத்துல முடியும்னு சொல்லி வரும். நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லியிருக்க இடத்துல நீங்கள் மட்டும்தான் வேணும்னு வரும். அதுதான் அற்புதம். ஆமேன். அந்த மெசேஜ் எப்படி வரும் அப்படின்னா, அதான் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இப்படி செகண்டில் வரும். முடித்து சர்ச்சை முடிச்சுட்டு வெளியே போகும்போது கூட இமெயில் வந்து நிற்கும். நான் அனுப்ப மாட்டேங்க. அது எப்படி வரும்? அதெல்லாம் ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளால் முடியாது, அதான் அற்புதம் செய்யும். அப்போ எகிப்தியர்களிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்த அவர்களுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தில் கர்த்தர் மோசே நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு. ஒரு அற்புதத்திலே விட்டுட்டோம்னா நான் இன்னும் யாருன்னு காட்ட முடியாது. அதனால் கொஞ்ச நாளைக்கு பிரச்சனையை வச்சு தான் நான் என்ன செய்வேன். இப்போ உங்கள் பிரச்சனைலாம் எத்தனை பிரச்சனை அப்படியே நிற்கிது பாருங்கள். சில பிரச்சனைலாம் இன்னும் மாறவே முடியலையா?
ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்கிற ஞானம் நம்மள்ட்ட இருக்கா? இருக்குது. அறிவு நம்மள்ட்ட இருக்கா? இருக்குது. பலம் நம்மள்ட்ட இருக்கா? இருக்குது. நண்பர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அதை சரிப்படுத்துவதற்கான வியூகம் இருக்கா? இருக்குது. அதை முடித்து தீர்ப்பதற்கான யோசனை வருதா? வருது. சிலருடைய செயல்பாடு போகிற போக்க பார்த்தா இன்றைக்கி சாயந்தரம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? தோணுது. எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் என்ன செய்ய மாட்டுது? நடக்க மாட்டுது. அப்படின்னா அங்கே கர்த்தர் உங்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அற்புத எஃபெக்ட் பத்தலை. ஒரு அற்புதம் பத்தலை, 2 அற்புதம் பத்தலை. இங்கே எகிப்தியர்கள் நடுவில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிப்பதற்காக எத்தனை அற்புதம் செய்தாராம்? 10 அற்புதம் செய்தார். 10 அற்புதம் நடக்கிறது. அது இஸ்ரவேல் ஜனத்திற்கு அற்புதம். ஆனால் எகிப்தியனுக்கு அது என்னது? வாதை. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய தேவன் எகிப்தினுடைய அவர்களுடைய நம்பிக்கைக்கு மேலாக அந்த விஷயத்தை செய்கிறார். எகிப்து தேசத்தில் வந்த வாதைகள் எல்லாம் என்ன, ஆண்டவர் போய் பேனை விடுவாரா? வண்டை விடுவாரா? தவளையை விடுவாரா? என்ன ஆண்டவர் இப்படி சின்ன சின்னதாக வச்சு நீங்களும் நானும் நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு தவளையை விட்டு எதுக்கு ஆண்டவர் இதை செய்யணும்? எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு தவளையை ஏன் நான் விடணும்? பேன் இருக்கா இல்லையா? நானா எதுவும் சொல்கிறேன்னா? இல்லை, நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா நானா ஏதோ பிளான் பண்ணி புதுசாக பாஸ்டர் ஏதோ சொல்லுதாரு, ஆண்டவருக்கு ஏதோ பேன் கொடுத்துருப்பார் போல். இருக்கா இல்லையாங்க வசனம்? பேன் 10 வாதையில் ஒரு வாதை என்னது? பேன். ஒரு வாதை தவளை, ஒரு வாதை வண்டு. என்னத்துக்கு? ஏன் இப்படி செய்தார்? ஏன் ஆண்டவர் ஏன் வேற ஏதாவது செய்யாமல் இதை ஏன் செய்கிறாரு அப்படின்னா, அவர் செய்த 10 வாதையும் எகிப்தில் இருந்த 10 தெய்வங்கள், 10 தெய்வங்களையும் அவர் மிஞ்சி அந்த தெய்வத்தினுடைய தன்மை. நீ தவளை தானே, உனக்கு உன்னுடைய வழிபாடு தவளையாக இருந்தால் நான் உனக்கு லட்சக்கணக்கான தவளையை தரேன், நீ உன்னை என்ன பண்ணிக்கோ? காப்பாற்றிக்கோ. நீ உன்னுடைய வழிபாடு வண்டாக இருந்துச்சுன்னா நான் நிறையா வண்டு தரேன், நீ என்ன பண்ணிக்கோ? சரி பண்ணிக்கோ. எகிப்தில் முக்கியமாக அவர்கள் வழிபட்டது தண்ணீரை. எகிப்தின் வழிபாடில் முக்கியமான வழிபாடு தண்ணீர். இப்போ ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை நிரூபிப்பதற்கு அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற தண்ணியாகிய தெய்வம். நான் ஒன்றுக்கும் எபிரேய பெயர் சொன்னால் உங்களுக்கு புரியும், ஆனால் இப்போ டைம் இல்லை, நான் வேகமாக செல்லுகிறேன். எகிப்திலே அவர்கள் வைத்திருந்த தண்ணியை அவர்கள் வழிபட்டார்கள். நீர் நமஸ்காரம், ஜல், அதாவது இந்தியில் சொன்னால் ஜல் நமஸ்கார், அதை அவர்கள் செய்தார்கள். இப்போ அங்கே தான் ஆண்டவர் முதல் அற்புதத்தை செய்கிறார். எல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு. ரத்தமானால் எங்கே மட்டும் ரத்தமாச்சு? இஸ்ரவேல் குடியிருக்கிற வீட்டிலேயோ அவன் வீட்டுக்கு முன்னாலேயோ அவன் பயன்படுத்துகிற எந்த தண்ணியும் என்ன ஆகலை? ரத்தம் ஆகலை. எகிப்தினுடைய எல்லை, வீடு, ஆறு, குளம்லாம் தண்ணி ஆயிடுச்சு, ரத்தம் ஆயிடுச்சு. இப்போ அவன் யார்கிட்ட போய் கேட்குறது? அவனே ஓடி போய் என்னை காப்பாற்று, தண்ணி தெய்வமேன்னு காப்பாற்ற, அதுதான் எப்படி இருக்குது? ரத்தமாக இருக்குது. அவன் யார்கிட்ட போய் கூப்பிடுவான்? இப்போ ஒரே ஒரு ஏரியா எம்டியாக இருக்கிறது எங்கே தான் இருக்குது? இங்கே. அப்போ அவனுக்கு புரிய வைக்கிறாருங்க, பார்த்தியா நீ அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தல்ல, அவன் ஆண்டவர் யார் தெரியுமா உனக்கு? அவன் ஆண்டவர் தான் நான். ஆமென். இப்படி ஒவ்வொரு அற்புதமாய் அவர்களுக்கு காண்பிக்கிறார். யாருக்கு? ஜீவனுள்ள தேவன், எகிப்தியர்களுடைய தேவனை விட இஸ்ரவேலின் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை காண்பிப்பதற்கு அற்புதம் நடந்தது. இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் உங்களுக்கு அற்புதம் நடந்துச்சா? இப்போ உங்களுக்கு நடந்த அற்புதம் எதை காமிக்கணும்? கர்த்தர் உங்கள் தேவன், நீங்கள் ஆராதிக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிப்பதற்குரிய அற்புதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்திருக்கா? நடக்குதா? ஆமென். அப்போ இந்த அற்புதத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஆமென். அப்போ சில அற்புதங்கள் இன்னும் நடக்க வேண்டியது இருக்கிறதுனால தான் சில விஷயத்தில் பிரச்சனை இன்னும் என்ன செய்யாமல் இருக்குது? தீர்க்கப்படாமல் இருக்கிறது. நீங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதற்கு முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு இப்போ என்ன செய்யுங்க? ஆண்டவரே, இந்த பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் என்ன அற்புதம் செய்ய போகிறீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரே. அந்த அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க, அதுக்கு நான் உடந்தையாக வரேன், நான் அதுக்கு காரணமாக இருக்கிறேன், நான் அதுக்கு நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் செய்கிறேன். அந்த அற்புதத்தை நீங்கள் செஞ்சிருங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமென். இன்றைக்கி பல அற்புதங்கள் நம்ம குடும்பங்களுக்குள்ளே நடக்காமல் இருக்கிறது. பல அற்புதங்களுக்கு நம்ம வழி கொடுக்காமல் இருக்கிறோம். பல அற்புதங்களுக்கு நம்ம அனுமதி தரல. பல அற்புதங்கள் இன்னும் நமக்கு நடக்கவே இல்லை. நீங்கள் தொடர்ந்து
வாசிப்பீர்கள் என்றால் 10ஆம் வசனத்தில் மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். ஆனால் செய்ய செய்ய கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை என்ன பண்ணிக்கிட்டே வந்தாராம்? கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போக விடவில்லை. அவ்வளவு தூரம் ஆண்டவர் அங்கே தன்னுடைய அற்புதத்தின் மூலம் அவர்களுக்கு காண்பித்தார். இன்றைக்கு நமக்கு எதிராய் செயல்படுகிற சத்துருக்கள் உணர வேண்டும், நம் தேவன் பெரியவர் என்று. அதனால தான் சொல்லியிருக்குது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாதுங்க, வாய்க்காதே போம். அதை நிரூபித்து காட்டியிருக்கோமா? என்னிடத்திலிருந்து, என் குடும்பத்திலிருந்து, எங்களுடைய சமூகத்திலிருந்து, எங்களுடைய பிஸ்னஸ், எங்களுடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு எதிராய் வருகிறவர்கள் புரிய வேண்டும், இவர்கள் தேவன் பெரியவர் என்று. அதுக்கு அங்கே என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். நீங்கள் நானும் அந்த அற்புதத்துக்கு அனுமதி தந்திருக்கிறோமா? அப்படி ஒரு அற்புதம் நடந்தாதான் நானும் என் பிள்ளைகளும் கர்த்தராலே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அற்புதம் அடைந்திருக்கிறோம், அடையாளமாக இருக்கிறோம். நான் அடையாளத்தை மட்டும் அடுத்த பிரசங்கத்தில் செய்கிறேன். இப்போ அற்புதத்தை மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அடையாளம் பெரியது, அது வேற தனி. இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அர்த்தமே இல்லை. அப்போ நம்ம வீட்டு மூலமாக அடிக்கடி என்ன நடந்துக்கிட்டே இருக்கணும்? டெய்லி அற்புதம். நம்ம எல்லையில் நம்ம செயல்படுகிற எல்லா இடத்துலையும் நமக்கு அங்கே ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும் என்றால் அந்த அற்புதத்தின் மூலம் நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் அதன் பின்பு அடிமையாய் வந்து அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். இப்போ அற்புதம் அடையாளம் யாருக்கு செய்தாராம்? பார்வோனிடத்திலும் எல்லா ஊழியரிடத்திலும் அந்த சகல ஜனத்தின் மத்தியிலும் என்ன செய்தார்? அற்புதம் செய்தார். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். நம் மூலமாய் கீர்த்தி எவ்வளோ உண்டாகிறது? அப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம யாராக இருக்கணும்னா அற்புதம். அல்லேலூயா. நம் மூலமாய் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும். அவர் செய்கிற அற்புதம் வெளிப்பட வேண்டும். அப்போ நல்லா கவனிங்க. முதலாவதாக ஆண்டவர் செய்கிற அற்புதம் என்ன? முதலாவதாக ஆண்டவர் செய்கிற அற்புதம், என் சத்துருக்களுக்கு முன்பு என்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பு என் தேவன் பெரியவர் என்பதை காண்பிக்க. அல்லேலூயா. ஆகையினால தான் யோசேப்பு பார்வோனுடைய வீட்டிற்கு, போத்திபார் வீட்டுக்கு போன உடனே போத்திபார் கண்களுக்கு எதை காண்பித்தார்? யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பித்தார். அன்னைக்கே அவன் புரிஞ்சிட்டான், நம்ம அடிமையாக வாங்கிட்டு வந்த எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் இவனை மாதிரி ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லி அவனை அடிமையாய் நடத்தாதபடி முதன்மையாய் நடத்தி. இன்றைக்கி நீங்களும் நானும் அற்புதம் அப்படி காண்பிக்கப்பட்டால், நம் மூலமாய் அற்புதம் காண்பிக்கப்பட்டால், நீங்கள் அற்புதம் காண்பிக்கப்படுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? உங்கள் மூலமாய் கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாய் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? அப்போ எங்கள் மூலமாக எங்கள் எல்லையில் அற்புதம் என்ன செய்யணும்? நடக்கணும். ரெண்டாவது அற்புதம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இரண்டாவதாக நம் நடுவில் அற்புதம் செய்வார். நம் நடுவில் என்றால் நம்முடைய வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே. முதல்ல வெளியே எல்லையில் நம்ம எதிரியாக இருக்கிற இடத்துல அற்புதம் செய்கிறார். ரெண்டாவது நமக்குள்ளே, நம் நடுவிலே. ஏன் நம் நடுவில் அற்புதம் செய்கிறார்? எல்லாரிடத்திலும் சொல்லுகிறார், நீங்கள் பார்க்கிற இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுவது உண்மைதான், அதை எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியாது, இதை நீந்தி கடக்க முடியாது, அவ்வளவு அறுப்பு காலமாக இருக்கிறபடினால் அது பிரவாகித்து ஓடி வருகிறது. அந்த 3ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன அற்புதம் செய்தார் என்றால், அவர் செய்த அற்புதத்தின் மூலமாக தண்ணீர் குவியலாய் நின்றது. கடல் தண்ணி பிரிந்தது என்பது விட வேகமாய் ஓடுகிற ஆறு நின்றது என்பது பெரிய அற்புதம். ஆமென். கடல் ரெண்டாக பிரியதுங்கிறது ஒரே இடத்துல தான் இருக்குது, கடல் அங்கங்கே ஓடலை. ஆனால் யோர்தான் நதி நார்மலாக ஓடுறத விட இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பீரியட் என்னன்னா ரொம்ப வேகமாக போகிற காலம். அந்த காலத்தில் இப்பொழுது அது என்ன செய்துதான் பாருங்கள், இரண்டாக குவியலாக நின்றது. அதான் அற்புதம். ஏன் அந்த அற்புதம் நடக்கணும்? ஆண்டவர் செய்கிற அற்புதத்தினால் நீங்கள் அதன் ஊடாய் நடந்து செல்வீர்கள். ஆமென். அப்போ முதல் அற்புதம், எனக்கு எதிராக இருக்கிற எதிரியை வீழ்த்துவதற்கும், எதிரினிடத்தில் என் தேவன் பெரியவர் என்பதை காண்பிக்க.
இரண்டாவது அற்புதம் எப்படி நடக்கிறது என்றால், என்னிடத்தில் பரிசுத்தம் வரும்போது அற்புதம் நடக்கும். என்னிடத்தில் பரிசுத்தம் வரும்போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பரிசுத்தம் வரணும்னா அதுக்கு தான் குடும்ப ஜெபம் பண்ணணும், அதுக்கு தான் கூடி அடிக்கடி ஜெபம் பண்ணணும். வீட்டில் பாட்டு சத்தம் இருக்கணும், அட்லீஸ்ட் மொபைல்லையாவது பாட்டை போட்டு விட்டால் அது பாட விடணும். ஆமேன். ஏன் அதை செய்யணும்? டெய்லி பாட்டை போட்டு விடணும். ஏன் போடணும்? நம்மளும் பாடணும், பாட்டு சத்தம் கேட்கவும் செய்யணும். ஏன்? காரணம் என்ன? நான் அதை செய்யும்போது அங்கே பரிசுத்தம் உண்டாவதற்கு ஏதுவான காரியங்கள் உண்டாகும். அப்போ ரெண்டாவதாக, நம் நடுவிலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதற்கு எனக்கு தேவை பரிசுத்தமாக இருக்கிறது. அப்போ முதல்ல நான் அடிமையாக இருக்கிற இடத்துலேருந்து என்னை மீட்பதற்கு அவர் ஒரு அற்புதம் செய்தார். என் அடிமைத்தனம் மீண்டது. இரண்டாவது, என் நடுவிலே கர்த்தர் அற்புதம் செய்து என் தடைகளை நீக்குகிறார். அதற்கு எனக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. மூன்றாவதாக, 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஆமென். அப்போ முதல்ல எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் இடுகிற கூக்குரல், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் அதுதான் சொல்லுது. கூக்குரல் ஆண்டவருடைய சந்நிதியில் எட்டிட்டு உடனே சத்ருவுக்கு முன்பு ஆண்டவர் அற்புதம் செய்தார். இவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்ட உடனே அவர்களுக்கு எதிராக இருந்த தடையை கர்த்தர் நீக்கி போட்டார். இப்பொழுது அங்கே ஜெபம் பண்ணின உடனே கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து சுகம் கொடுத்தார். ஆமென். இன்றைக்கி நீங்களும் நானும் சில வியாதியிலே பீடிக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே சுகம் அல்ல, அற்புதம் செய்யுங்க. என்ன செய்யுங்க? அற்புதம். டூ சம் மிராக்கிள். ஏன் எனக்கு அற்புதம் செய்யணும்னா அது அற்புதத்தால் தான் சரி பண்ண முடியும். ஆண்டவர் செய்கிற அந்த அற்புதம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுகத்தை கொடுக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தை தான் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? உங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து தேவன் பெரியவர் என்பதை காண்பித்தோடு நிறுத்தாமல், உங்களை பரிசுத்தம் பண்ணும் பொழுது அற்புதம் செய்த தேவன், உங்களுடைய வியாதியில் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி அற்புதம் செய்த தேவன், அதை அப்படியே விட்டு விடாதபடி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த முதல் பகுதி சொல்லுகிறது, அற்புதங்களை செய்யும் சக்தியை கர்த்தர் அவரை பிரியமாக இருக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அதை கொடுக்கிறாராம். ஆமென். இது எங்கே நடக்கிறதுக்கு கொடுக்கிறார் இந்த அற்புதம்? இந்த 9 வரம் எங்கே நடக்க போகிறது? 28ஆம் வசனம் பாருங்க. அதிலே தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசியையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். அப்போ அற்புதத்துக்கும் குணமாக்குற வரத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. சில நேரம் நம்ம குணமாக்கும் வரம் போதும்னு நினைக்கிறோம். இங்கே ஆண்டவர் என்னை குணமாக்கினால் போதும் என்று நினைக்கிறோம். குணம் அல்ல, அற்புதம். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? நமக்கு ஆண்டவர் என்ன செய்யணுங்க? அற்புதம் செய்யணும், குணமாக்குறது அல்ல. சில நேரத்தில் குணமாக்குதல் முழுமையான விடுதலையை கொடுத்துருக்காது, ஆனால் அற்புதம் பூரண விடுதலையை கொடுக்கும். அப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு அற்புதம் செய்யுங்க. அல்லேலூயா. எனக்கு அற்புதம் செய்த தேவனே, நான் பிறருக்கு அற்புதம் செய்யும்படி எனக்குள்ளே நீர் அந்த வரத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? நம்ம எல்லார் மூலமாக ஆண்டவர் செய்ய விரும்புகிறாருங்க. அவர் நமக்கு செய்வது மாத்திரமல்ல, நம்மை பயன்படுத்தியும் பிறருக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? அற்புதம் செய்ய விரும்புகிறார். மற்றவர்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். அப்படி ஆண்டவர் அந்த நாட்களிலே அவர் பல அற்புதங்களை அவர் செய்தார். பல அற்புதங்களை அப்போஸ்தலர்களால் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் பாருங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அற்புதம் வந்தால் பக்கத்தில் என்ன வரும்? அடையாளம் வந்துடும். நான் ஏன் அற்புதத்தை முதல் சொல்கிறேன்னா, அற்புதம் தான் நிறைய அடையாளத்தை கொண்டு வருது. அற்புதம் தான் நிறைய அடையாளத்தை கொண்டு, அதனால தான் முதல்ல நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இங்கே அப்போஸ்தலர்கள் நாட்களிலேயும் என்ன நடந்துச்சான் பாருங்கள், அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஜனங்களுக்குள்ளே அவர்களுக்கு செய்யப்பட்டு
அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. இன்றைக்கி அதுக்கு தான் நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ முதல்ல எனக்கு அற்புதம், என் சத்துருக்கள், எங்கள் குடும்பம், என் தனிப்பட்ட சரீரம். நான் அற்புதம் பெற்ற உடனே என்னை அவர் என்ன செய்கிறார்? அவருடைய அற்புத சக்தியினால் என்னை நிரப்பி நான் இன்னொருவருக்கு அற்புதத்திற்கு உதவியாக இருக்கும்படி செய்கிறார். எத்தனை பேர் உதவியாக இருக்க விரும்புகிறீங்க? நான் ஜெர்மனியெல்லாம் சுகமாகுமா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சுகமே ஆகாது. விசுவாசிக்கணும், கவலைப்படாமல். திடீர்னு யாருக்காவது முடியலன்னா உடனே ஒரு ஜெபத்தை பண்ணணும். ஆமென். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இயேசுவே, நீ சொல்லியிருக்கிற வசனத்தின்படி சுகமாக்கும், இயேசு நாமத்தில் சுகம் உண்டாவதாக சொல்லி பாருங்கள். கர்த்தர் அங்கே ஒரு சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உடனே அங்கே ஒரு விடுதலையை கொடுப்பார். கவலைப்படாதீங்க. உங்களுக்கே முடியலைனாலும் தொட்டு எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்த தொட்டு சொல்லுங்கள், இயேசுவே நீ சுகமாக்கும், நீர் எனக்கு சுகமாக்கும் வரத்தை தந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே என்னை நீர் என்ன செய்யும்? சுகமாக சொல்லுங்கள். அற்புதம் அங்கே நடக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்து இன்றைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்த விரும்புகிறார். அதற்கான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்போ நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் எல்லார் குடும்பத்திலையும் அற்புதம் செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை அந்த அற்புதத்துக்கு தடையாக இருப்பீர்கள் என்றால் அதை நீக்கி போடுங்கள். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே எனக்கு வரப்போகிற அற்புதத்தை நான் தடை பண்ணக்கூடாது. எத்தனை பேர் காலையில் சர்ச்சுக்கு கிளம்பும்போது, ஆண்டவரே நான் இன்றைக்கி சபைக்கு செல்லுகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. எத்தனை பேர் சொல்லிட்டு வந்தீங்க ஆண்டவர்கிட்ட? நீங்கள் வரும்போது அந்த ஆயத்தத்தில் வந்தீர்கள் என்றால் இங்கே வந்த உடனேயே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆயத்தம் இல்லாமல் வந்தால் சில நேரம் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் எதிர்பார்ப்போடு வரணும். நான் இன்றைக்கு போகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசி என்னை உணர்த்தி என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கி அனுப்புவார். எதிர்பார்ப்பு. அப்போ அற்புதம் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. அற்புதம் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. உங்களுடைய பிரச்சனைகள் தீரவில்லை என்று கவலைப்படாதீர்கள். அந்த பிரச்சனையின் மத்தியிலே, அந்த பிரச்சனை ரொம்ப நாளாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அங்கே கர்த்தர் பெரிய அற்புதம் வச்சுருக்காருன்னு அர்த்தம். உங்கள் பிரச்சனை தீரலை, ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை வைத்திருக்கிறார். அற்புதத்தை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாயும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் அப்படி அற்புதம் செய்யும்போது நம்ம ஆண்டவரை பார்த்து மற்றவர்களிடத்தில் ஆண்டவர் நமக்கு செய்ததை சொல்லி, எனக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பத்தின் மூலமாக நாங்கள் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சாட்சியாய் நாம் சொல்ல முடியும். எத்தனை பேர் அப்படி அறிவிக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே எங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்ய, ஆமென், எங்கள் குடும்பம் அடையாளமாக இருக்கணும். ஆண்டவரே எங்கள் குடும்பம் அற்புதம் செய்கிற குடும்பமாய், அற்புதத்தை பெறுகிற குடும்பமாய், அற்புதத்தினால் விடுதலை பெறுகிற குடும்பமாய் எங்கள் குடும்பத்தை மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா இக்கட்டுகளை நீக்கி, எல்லா பிரச்சனைகளை நீக்கி, எல்லாவித சூழ்நிலைகளை மாற்றி, அங்கு இருக்கிறதான தடைகளெல்லாம் நீக்கி, அங்கு இருக்கிற குழப்பங்களையெல்லாம் மாற்றி, அடைப்பட்டிருக்கிற வாசல்களெல்லாம் திறக்கத்தக்க கர்த்தர் பல நாள் நீடித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து அதை சரிப்படுத்த போகிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்து நம்மை வழி நடத்துவார். பரிசுத்த தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் அற்புதங்களின் தேவன். நீர் எங்கள் நடுவில் செய்யும் அற்புதங்கள், அடையாளங்கள் அதிகம். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் அற்புதத்தை பெறுகிற குடும்பமாய், எங்கள் குடும்பத்தின் மூலம் நீர் ஒரு அற்புதத்தை செய்யும். எங்கள் குடும்பத்திற்குள் நீர் செய்ய வேண்டிய அற்புதங்களெல்லாம் செய்யுங்க. எங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் தந்திரங்கள், எங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் நீங்கள் அற்புதம் செய்யுங்க. நீங்கள் அற்புதம் செய்யுங்க இயேசுவே. அந்த அற்புதத்துக்கு நாங்கள் தடையாக இருந்தால் எங்கள் தடைகளை நீக்கி அற்புதத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் அற்புதம் செய்து எங்கள் குடும்பத்தை விடுவீங்க, மீட்டு கொள்ளுங்க, எங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க, சுகம் தாங்க. நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கர்த்தருடைய அற்புதம் நடப்பதாக, தினமும் நடப்பதாக என்று சொல்லுகிறோம். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக.
கர்த்தாவே கிருபை தாரும். மருந்து மாத்திரைகளில் வாழ்வதை மாற்றி கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே அந்த செலவுகளெல்லாம் நீக்கி கர்த்தர் சுகம் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விடுதலை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உற்சாகமாய் உங்களுடைய காணிக்கை தசம பாகங்களை செலுத்துங்கள். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.